அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இப்ப சரியா நாங்க இப்ப மார்ச் மாதத்துக்குள்ள வந்துட்டோம். எங்களுக்கு இப்ப எக்ஸாமுக்கு இருக்கிற காலப்பகுதி எவ்வளவு வேண்டா, மார்ச் விட்டா ஏப்ரல் உண்டு, மே உண்டு, ஜூன் உண்டு, ஜூலை உண்டு. 4 மாசம் தான் இருக்குது. நீங்க பெரும்பாலானாக்கள் இந்த 4 மாசத்துக்குள்ள பயந்து நடுங்கிறது கூடுதலா இருக்கும். ஆனா யாருமே பயந்து நடுக்க தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு காலம் தாராளமா இருக்குது. இந்த 4 மாசமும் நம்பிக்கையா படிச்சா நாங்க 90 மார்க்ஸ் நோக்கி ஓடிடலாம். இங்க 90ன்றது உங்களோட படிப்பு சம்பந்தப்பட்டது இல்ல. இல்லாட்டி நீங்க இதுக்கு முதல் எப்படி படிச்சீங்கன்றது சம்பந்தப்பட்டது இல்ல. அது மன வலிமை சம்பந்தப்பட்டது. நான் ஒரே சொல்றதுதான், மனசுல தைரியத்தை வச்சு ஹைப்பை வச்சு படிச்சு கொண்டிருந்தீங்கடா, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் படிப்பேன் எடுப்பேன் நீங்க படிச்சு கொண்டிருந்தீங்கடா 90 மார்க்ஸ் உங்களுக்கு வெகு தூரம் இல்ல பிள்ளைகள், கைக்குள்ள வந்துடும். இப்ப 90 எடுக்க விரும்புற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில எழுமுங்க, கொப்பியில எழுதுங்க. நான் இந்த ஃபைனல் பேப்பர்ல 90 எடுப்பேன், எனக்கு ஏழும், நான் எடுத்து ஆகுவேன். இந்த காலையில எழுதுறீங்கடா காலையில ஃபுல்லா அந்த கைப்போடைய படிப்பீங்க பிள்ளைகள். பகல்ல திரும்பி எழுதுங்க, நான் 90 தான் எடுப்பேன், நான் டாக்டரா தான் போவேன், நான் இன்ஜினியரா தான் போவேன் என்று எழுதுனீங்கடா இரவு மட்டும் அந்த கைப்போட படிப்பீங்க பிள்ளைகள். இரவு திரும்பி எழுமுங்க, நான் 90 தான் எழுதுங்க, நான் 90 தான் எடுப்பேன் என்று எழுதுனீங்கடா இரவு ஃபுல்லா 90 எடுக்கிறதுக்கான வேலைகள் செய்வீங்க பிள்ளை. ஏன்னா எங்களுக்கு இன்னமும் கிட்டத்தட்ட 154 53 நாலு கிட்ட இருக்குது. ஒரு நாளைக்கு அரை மார்க்ஸுக்கு ஒர்க் பண்ணா கூட நீங்க இப்போ 30 மார்க்ஸ்ல இருந்தா 154 75 மார்க்ஸ் எடுப்பீங்க. 3 பாடத்திலையும் சொல்றேன், நான் கெமிஸ்ட்ரி மட்டும் கதைக்கையில 3 பாடத்திலையும் சொல்றேன். சோ ஒரு நாளைக்கு அரை மார்க்ஸ்ண்டா நீங்க 30 எவ்வளவு மார்க்ஸ் போயிடலாம் பிள்ளைகள். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் திரும்பி திரும்பி சொல்றதுதான், சிலபஸை தாண்டி எதுவுமே படிக்காதீங்க. ஏன்னா சிலபஸுக்குள்ள கேள்வி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப சிலபஸை விட்டு ஏதாவது படிச்சு மாட்டு பற்றாதீங்க. ஏன்னா கேள்வி வராத படிச்சு மண்டைக்குள்ள சேர்த்து வச்சு எந்த பிரயோசனமுமே இல்லை. அதே மாதிரி பாஸ் பேப்பர் செஞ்சு நல்லா அழகா பழகுங்க பிள்ளைகள். ஏனென்றா நான் பெரும்பாலும் எங்க 6 மந்த் ப்ராஜெக்ட்ல இருக்கிற பிள்ளைகள் தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கும் காட்டியிருப்பேன். உங்களுக்கு 2020க்கு பின்னால 19க்கு பின்னால 25 மட்டும் வார கேள்வியிட பெட்டன் வேறு, கேள்வியிட வடிவம் வேறு, அதுக்கு முன்னால வந்த கேள்வியிட வடிவங்கள் வேறு. 18ல இருந்து 11 மட்டும். இதே 11க்கு முன்னுக்கு போனா 10ல இருந்து 2000 மட்டும் போனீங்கன்னா அது எந்த விதத்திலையுமே உங்களுக்கு உதவாது. சோ 11க்கு முன்னால இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 13 14ல இருந்தாவது ஒழுங்கா செய்யுங்க. செய்யறதை எங்க இருந்து செஞ்சுட்டு வாங்க, 25ல இருந்து செய்யுங்க. எழுதி எழுதி செய்யுங்க, ஃபுல் பேப்பர் செய்யுங்க. நீங்க படிக்கிறது தனித்தனியா படிக்கிறதா இருக்கலாம், கிளாஸ்ல எல்லாம். ஏன்னா 6 மந்த் ப்ராஜெக்ட்ல தனித்தனியா படிக்கிறதா இருக்கலாம். இல்லாட்டி எங்கட பேப்பர் கிளாஸ்ல ஃபுல்லா தான் செய்யறோம், அது வேற. நீங்க செய்யறது தனித்தனியே செய்ய வேணாம். அதை திரும்பியும் சொல்றேன், தனித்தனியே நீங்க யாருமே செய்ய வேணாம், ஃபுல்லா செஞ்சு கொண்டு வாங்க. ஃபுல் பேப்பர் செய்யுங்க. புள்ள வருதா ரிசோர்ஸ் புக்கை பார்த்து கரெக்ட் பண்ணுங்க, வேற எந்த நோட்ஸுக்குமே போகாதீங்க. கணக்குல புள்ள வருதா செய்து பாருங்க, ரிசோர்ஸ் புக்குள்ள தேடுங்க, இருக்குது பிள்ளைகள், அது எல்லாமே இருக்குது பிள்ளைகள். யாருமே மிஸ்யூஸ் பண்ணிட வேணாம். 150 நாள் இடைக்குள்ள 4 மாசம் அழகா படிச்சீங்கன்னா 90+ எல்லாருக்குமே கிடைக்கும். யாராவது உங்களை டிமோட்டிவேட் பண்றாங்கடா அதை விட்டு விளத்துங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்க யாருண்டு, நீங்க எவ்வளவு பெரிய கட்டிக்காராக்கள்னு யாருக்குமே தெரியாது பிள்ளைகள். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும், நான் உங்களை கண்டிருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே தெரியும். நீங்க எவ்வளவுக்கு ஒர்க் பண்ணாக்கள், கத்தோட்டு கதிரிலே எவ்வளவு ஹைப் காட்டினாக்கள்னு தெரியும். சோ அப்படிப்பட்ட கட்டிக்கார பிள்ளைகள் கடைசி டைம்ல விட்டுருவானா. இந்த ஆரம்பத்துல அவ்வளவு மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருந்த உங்களுக்கு கடைசியா ஏன் எடுக்க இயலாம இருக்குதுன்னா நீங்க மனசு ரீதியா சோர்ந்து போயிருக்கிறீங்க. அது ஒன்றுதான் மெயினான ரீசனா. அதை மட்டும் சரி கட்டிட்டீங்கன்னா நீங்க 90 தாண்டிடுவீங்க. எந்த டைமையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பிள்ளைகள் நோம்பண்டு விட்டு போட்டிருக்கிறீங்க, நோம்புக்குள்ள படிக்க இயலாதுண்டு. அப்படி எல்லாம் இல்ல, எல்லாரும் படிக்கத்தான் வேணும், எந்த நிலைமையிலையும் படிக்கத்தான் வேணும். எந்த புறச்சூழலுமே உங்களை படிப்பை விட்டு தூரமாக்கிட கூடாது. 4 மாசமும் சரியா படிச்சீங்கன்னா உங்களோட கனவை அடைஞ்சுதான் ஆகுவீங்க. சரிதானே? அப்ப தொடர்ச்சியா ஒர்க் பண்ணி கொண்டே இருங்க. ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் பிள்ளைகள், கட்டாயம் நீங்க 90 எடுத்து ஆகுவீங்க. அது உங்களோட மனசுதான் தீர்மானிக்கும் நீங்க எவ்வளவு எடுக்கணும். அந்த மனசை நீங்க சரியா பிடிச்சி உங்களோட இலக்க போய் நீங்க